அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு மொழி இலக்கணம் கற்போம் பாடத்திலே இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடம் முதாரிஅ என்று சொல்லப்படுகிற பாடம். முதாரிஅ என்றால் நிகழ்காலம் பிளஸ் எதிர்காலம் என்கிற பாடத்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இது எப்படி மாற்றுவது என்று கேட்டால், கடந்த பாடத்தில் நாம் மாதி சென்ற காலத்தை பற்றி பார்த்தோம். அது எப்படி தொடங்கியது? என்று தொடங்கியது. இந்த ஃபஅல என்ற வினை சொல்லுக்கு முன்னால் இந்த 4 எழுத்துக்களிலிருந்தும் ஏதாவது ஒரு எழுத்தை இடம்பெறச் செய்தால், சில ஏராபுகளில் குறியீடுகளில் சில மாற்றங்கள் செய்தால் அது நிகழ்காலமாக மாறிவிடும். இந்த 4 எழுத்துக்கள் என்ன? அதைன, அம்சா, தா, யா, நூன். இந்த 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்றை மாலிக்கு முன்னால் இடம்பெறச் செய்ய வேண்டும். அப்படி இடம்பெறச் செய்தால் அது முதாரியாக மாறும். முதாரி என்றால் நிகழ்காலம் பிளஸ் எதிர்காலமாக அது மாறும். இங்க பாருங்க, ஃபஅல என்று இருக்கிறது, இங்க யாவை சேர்த்து இருக்கிறோம். யா அப்படி என்று சேர்த்தும் போது என்னாகும்? யஃப்அலு என்று மாற்ற வேண்டும். ஏராபுகள் மாற வேண்டும். யஃப்அலு என்றால் அதான் இங்கு யஃப்அலு, அவன் ஒரு ஆண் செய்கிறான், செய்வான். யஃப்அலு யஃப்அலானி, அவர்கள் 2 ஆண்கள் செய்கிறார்கள், செய்வார்கள். யஃப்அலூன, அவர்கள் பல ஆண்கள் செய்கிறார்கள், செய்வார்கள். அடுத்தது பாருங்க, தஃஅலு, இந்த பெண்பாலுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த ஃபஅலோடு தாவை சேர்த்த வேண்டும். சேர்த்தினால் தஃஅலு, அவள் ஒரு பெண் செய்கிறாள். தஃஅலானி, அவர்கள் 2 செய்கிறார்கள். யஃப்அல்ன, இந்த 6வது இடத்தில் கவனிக்க வேண்டும், யாதா சேர்த்தணும். யஃப்அல்ன, அவர்கள் பலர் செய்கிறார்கள். நாம் இலகுவாக சொல்வதற்காக ஏதாவது ஒரு காலத்தை சொல்கிறோம், செய்கிறார்கள் என்று. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், செய்கிறார்கள், செய்வார்கள் இரண்டுமே அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக வரும். அடுத்தது பாருங்க, மீண்டும் தாவை பயன்படுத்துகிறோம். தஃஅலு, நீ ஒரு ஆண் செய்கிறாய், செய்வாய். தஃஅலானி, நீங்கள் 2 செய்கிறீர்கள். தஃஅலூன, நீங்கள் பலர் செய்கிறீர்கள். இது ஆண்பால். அடுத்தது எதிரில் இருக்கிற ஒரு பெண்ணை சொல்ல வேண்டும். தஃஅலீன, நீ ஒரு பெண் செய்கிறாய். தஃஅலானி, நீங்கள் 2 செய்கிறீர்கள். தஃஅல்ன, நீங்கள் பலர் செய்கிறீர்கள். இப்ப தாவுடைய சேர்க்கை முடிந்து விட்டது. அடுத்தது ஹம்சாவை சேர்த்துகிறோம். அஃஅலு, நான் செய்கிறேன், நான் செய்வேன். அடுத்தது நூனை சேர்த்த வேண்டும். நஃஅலு, நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்வோம். இது முதாரியுடைய சர்ஃப். இந்த முதாரியை எப்படி நெகட்டிவாக மாற்றுவது, நஃபி ஃபிஅலாக எப்படி மாற்றுவது என்றால், இதற்கு முன்னால் லா என்ற ஒரு எழுத்தை சேர்த்தினால் போதும். லா யஃப்அலு, அவன் செய்யவில்லை. லா யஃப்அலானி, அவர்கள் 2 செய்யவில்லை. லா யஃப்அலூன, அவர்கள் பலர் செய்யவில்லை. லா தஃஅலு, அவள் ஒரு பெண் செய்யவில்லை. லா தஃஅலானி, அவர்கள் 2 செய்யவில்லை. லா யஃப்அல்ன, அவர்கள் பலர் செய்யவில்லை. லா தஃஅலு, நீ ஒரு ஆண் செய்யவில்லை. லா தஃஅலானி, நீங்கள் 2 செய்யவில்லை. லா தஃஅலூன, நீங்கள் பலர் செய்யவில்லை. லா தஃஅலீன, நீ ஒரு பெண் செய்யவில்லை. லா தஃஅலானி, நீங்கள் 2 செய்யவில்லை. லா தஃஅல்ன, நீங்கள் பலர் செய்யவில்லை. லா அஃஅலு, நான் செய்யவில்லை. லா நஃஅலு, நாங்கள் செய்யவில்லை. இப்போ உதாரணத்தில் பார்க்கலாம் பாருங்கள். யஃப்தஹு, இதனுடைய மாதி ஃபதஹ. கடந்த பாடத்திலேயே இந்த உதாரணத்தை நாம் சொல்லியிருந்தோம். இப்பொழுது ஃபதஹ யஃப்தஹுவாக மாறி இருக்கிறது. யஃப்தஹு, அவன் ஒரு ஆண் திறக்கிறான், திறப்பான். யஃப்தஹானி, அவர்கள் 2 திறக்கிறார்கள். யஃப்தஹூன, அவர்கள் பலர் திறக்கிறார்கள். தஃப்தஹு, அவள் ஒரு பெண் திறக்கிறாள். தஃப்தஹானி, அவர்கள் 2 திறக்கிறார்கள். யஃப்தஹ்ன, அவர்கள் பலர் திறக்கிறார்கள். தஃப்தஹு, நீ ஒரு ஆண் திறக்கிறாய். தஃப்தஹானி, நீங்கள் 2 திறக்கிறீர்கள். தஃப்தஹூன, நீங்கள் பலர் திறக்கிறீர்கள். தஃப்தஹீன, நீ ஒரு பெண் திறக்கிறாய். தஃப்தஹானி, நீங்கள் 2 திறக்கிறீர்கள். தஃப்தஹ்ன, நீங்கள் பலர் திறக்கிறீர்கள். அஃப்தஹு, நான் திறக்கிறேன். நஃப்தஹு, நாங்கள் திறக்கிறோம். இதையே நஃபி ஃபிஅலாக்க வேண்டும் என்றால் முன்னால லாவை சேர்த்த வேண்டும். லா யஃப்தஹு, லா யஃப்தஹானி, லா யஃப்தஹூன. இவ்வாறு 14 சீகாக்களுக்கு முன்னாலேயும் லாவை சேர்த்தினால் அது செய்யவில்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கும். இதை பாசிவ் வாய்ஸாக எப்படி மாற்றுவது, மஜ்ஹூலாக எப்படி மாற்றுவது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். யஃப்அலு என்றதுக்கும் இதை செய்கிறான் என்பது இதனுடைய செய்வினை. செய்யப்பாட்டு வினையாக சொல்லும் பொழுது செய்யப்படுகிறான் என்று வரணும். அப்ப செய்யப்படுகிறான் என்று வருவதாக இருந்தால்
இங்கு என்ன மாற்றம் நிகழ வேண்டும்? இந்த முதாரியத்துடைய ஹர்ஃப் என்று சொல்லுவோம். இதை முதாரியுடைய அடையாளம், அந்த 4 எழுத்துக்கள் முதாரியுடைய அடையாளத்துக்கு லம்மு செய்ய வேண்டும், ஐங்கலிமாவுக்கு பத்தகு செய்ய வேண்டும். ஐங்கலிமாவுக்கு பத்தகு இருந்ததுன்னா அப்படி பத்தகு செஞ்சிருவதான். யுஃப் ஆலு அவன் செய்யப்படுகிறான் என்று அர்த்தம். இந்த பத்தகவை நம்ம இங்கே வைத்திருக்கிறோம். இதை மஜ்ஹூலாக மாற்றி பார்க்கலாம். முதாரத்துடைய அடையாளத்திற்கு இந்த முன்னால சேர்த்தப்பட்ட எழுத்துக்கு பேரு முதாரத்துடைய அடையாளம், அதாவது நிகழ்காலமாக மாற்றுகிற எழுத்து. அதுக்கு லம்மு செய்யணும், ஐங்கலிமாவுக்கு பத்தகு செய்யணும். பத்தகு இருந்ததுன்னா பத்தகிலே விட்டுறலாம், பத்தகு இல்லாத பட்சத்தில் பத்தகு செய்ய வேண்டும். யுஃப்தஹு அவன் திறக்கப்படுகிறான், யுஃப்தஹானி அவர்கள் இருவர் திறக்கப்படுகிறார்கள், யுஃப்தஹூன அவர்கள் பலர் திறக்கப்படுகிறார்கள். துஃப்தஹு அவன் ஒரு பெண் திறக்கப்படுகிறாள், துஃப்தஹானி அவர்கள் இருவர்கள் திறக்கப்படுகிறார்கள், யுஃப்தஹ்ன அவர்கள் பலர் திறக்கப்படுகிறார்கள். துஃப்தஹு நீ திறக்கப்படுகிறாய். இந்த நீ திறக்கிறாய்க்கும் திறக்கப்படுகிறாய்க்கும் என்ன சார் வேறுபாடு? ஒருவன் திறக்கிறான் என்றால் அவனாக திறக்கிறான், திறக்கப்படுகிறான் என்றால் யாரோ ஒருவர் அவனை நிர்பந்தப்படுத்துகிறார் திறப்பதற்காக வேண்டி. அதுதான் அதனுடைய தத்துவம். துஃப்தஹு நீ திறக்கப்படுகிறாய், துஃப்தஹானி நீங்கள் இருவர் திறக்கப்படுகிறீர்கள், துஃப்தஹூன நீங்கள் பலர் திறக்கப்படுகிறீர்கள். துஃப்தஹீன நீ ஒரு பெண் திறக்கப்படுகிறாய், துஃப்தஹானி நீங்கள் இருவர் திறக்கப்படுகிறீர்கள், துஃப்தஹன நீங்கள் பலர் திறக்கப்படுகிறீர்கள். முஃப்தஹு நான் திறக்கப்படுகிறேன், நுஃப்தஹு நாங்கள் திறக்கப்படுகிறோம். அதாவது முதாரத்துடைய அடையாளத்துக்கு லம்மு செய்து ஐங்கலிமாவுக்கு ஃபத்தஹ் செய்தால் அது பாசிவ் வாய்ஸ் மஜ்ஹூலாக மாறிவிடும்.